நவம்பர் 29ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை தற்பொழுது சிவப்பு நிற எச்சரிக்கையாக உயர்த்தி வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக 29ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு என்பது மிக கனமழை என்ற அளவில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழலில் தற்பொழுது 29ஆம் தேதி தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு என்பது அதி கனமழை என்ற அளவில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் 29ஆம் தேதி 6 மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தாங்க. அதிலும் குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு என்பது மிக கனமழை என்ற அளவில் மற்ற மாவட்டங்கள் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்த 29ஆம் தேதி என்று கொடுக்கப்பட்டிருந்த மற்ற மாவட்டங்களுக்கு அந்த எச்சரிக்கை தொடர்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை 29ஆம் தேதி தொடர்வதாகவும், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையாகவும் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்றால் இந்த வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்களுக்கு வர இருக்கிறது. அதனால் நமக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு சிவப்பு நிற எச்சரிக்கையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது நமக்கு இப்பொழுது இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் 24 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுவடைய இருக்கிறது. அதற்கு பிறகான 48 மணி நேரத்தில், அதாவது இன்னும் 72 மணி நேரத்துக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து வரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய 29ஆம் தேதி, அதாவது 72 மணி நேரம் என்பது இன்றிலிருந்து 3 நாட்கள். அதனால் 29ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு என்பது அதிக அளவில் இருக்கும். அதுவும் கடலோர மாவட்டங்கள்ல 6 மாவட்டங்கள்ல அதிக கனமழை என்ற அளவில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை என்ற அளவில் மழை இருக்கும் எனவும் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும் என்பதனால் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுவை, காரைக்காலிலும் அன்றைய தினம் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் அன்றைய தினம் 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்களுக்கு உள்ளாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால உள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் அன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை தினம் 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதற்கு பிறகாக 28ஆம் தேதியிலிருந்து பருவமழை தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வலுப்பெறுதலால் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. 28ஆம் தேதி 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிதமான அளவு இருக்கும் எனவும் 29ஆம் தேதி அன்று மிக கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.